ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலா கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சம்மர் வெக்கேஷன் லீவுக்காக பருவாச்சி வந்திருந்தோம் இல்லையா, அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு நம்ம காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அது என்ன ஊர், அது எதுக்காக போகிறோம், அது ஏன் போகிறோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் காலையில் 7 மணிக்கே கிளம்பலான்னு பிளான் பண்ணி 7 மணிக்கே கிளம்பிட்டோம். நாங்கள் வெறும் வயிற்றில் கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதல்லையாவுக்கு வெறும் வயிற்றில் போனால் சேராது, அவள் வாமிட் பண்ணுவாள். அதனால் அவள் ஒரு கையில் ஒரு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டே வந்தாள். நான் ஃபஸ்ட்டு ஒரு 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, நம்மளோட பன்னீர் ரோஸ் நல்லா போத்தா கேட்குறவங்களுக்கு தரேன்னு. அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தரேன். நாங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிகிட்டே சாப்பிட்டா. நாங்கள் அண்ணாமடுவை தாண்டி வந்துட்ருக்கோம். நம்ம ரீச் பண்ண வேண்டிய லொக்கேஷனுக்கு நம்ம நெருங்கி வந்துட்ருக்கோம். பாருங்கள், இதோ வந்துட்டோம். இங்கே தான் நாங்கள் நொங்கு சாப்பிட வந்தோம். இதுதான் வெள்ளித்திருப்பூர். பாருங்களேன், இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற பனை மரத்தில் கூட டக்கு 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 டக்குன்னு அந்த ஒரு பெல்ட்டு மாதிரி கிரிப்புக்கு போட்டு ஏறிடுறாங்க. இந்த பனை மரத்தில் நிறைய நொங்கு கிடச்சிது. அதனால் அவர் கொலை கொலையாக வெட்டி வெட்டி கீழே போட்டார். சூப்பராக சீவியும் கொடுத்தாரு. நாங்கள் வயிறு ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு நொங்கு சாப்பிட்டோம். காலையில் வெறும் வயிற்றில் நொங்கு சாப்பிட்றது அப்படியே குளுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான் வச்சுக்கோங்களேன். நாங்கள் இந்த நொங்கு சாப்பிட்றதுக்காக மட்டும் வரல, இன்னொரு விஷயத்துக்காகவும் வந்தோம். அது என்னென்னா தெளிவு குடிக்கிறது. இந்த தெளிவு எப்படி கிடைக்குதுன்னா, எல்லா பனை மரத்துலேயும் ஒரு தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பானையில் சுண்ணாம்பு சுற்றியும் அடித்து விட்டு உள் சைடு அதை நம்ம அங்கே மாட்டி வச்சுருவாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு டே காலையில் மாட்டினாங்கன்னா செகண்ட் டே நேரமே அந்த ஏறி காலையில் நேரமாக பனைமரம் ஏறி அந்த பானையை எடுத்து அந்த தெளிவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மறுபடியும் அந்த பானையை கொண்டு போய் அங்கேயே மாட்டிடுவாங்க. இப்படி ஸ்டோர் பண்ணி வச்ச தெளிவெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அதை தெளிய வைப்பாங்க. தெளிஞ்சதுக்கப்புறமா தான் ரோட் சைடு எடுத்துகிட்டு நம்மளுக்கெல்லாம் விற்கிறாங்க. இந்த நொங்கு எல்லா இடத்துலையும் வாங்குற மாதிரிலாம் இல்லை. நல்லா சூப்பராக நொங்காக தண்ணியோடு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ஒரு பனை ஓலையிலேயே ஒரு குடிசை போட்டிருக்காங்க. இந்த குடிசையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே ஒரு பெரிய அடுப்பு இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய குண்டாவும் இருந்துச்சு. இது எதுக்குன்னு கேட்டப்போ தான் மீதி விற்காத தெளிவு எல்லாத்தையும் அந்த குண்டாவில் போட்டு காய்ச்சுவாங்களாம். காய்ச்சுறப்ப பதம் வரணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற அம்மியில் கொட்டை முத்தி இடித்து போடுவாங்களாம். பதம் வந்தோடனையும் இங்கே மண்பானை மோல்டு வச்சுருக்காங்க பாருங்களேன், கருப்பட்டி ஷேப்புக்கே. அதில் ஊற்றி கருப்பட்டியாக மாற்றிடுவாங்க. ஒரு கருப்பட்டி அதோட சைஸை பொறுத்து வெயிட் வேரி ஆகும். எல்லா கருப்பட்டியும் 1 kgயிலிருந்து 1.2 kg வரைக்கும் வெயிட் வரும். இந்த தெளிவு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நான் தெளிவு நிறைய குடிச்சிருக்கேன், நொங்கு சாப்பிட்ருக்கேன், கருப்பட்டி கூட நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெளிவை காய்ச்சி கருப்பட்டியாக மாற்றுற இடத்த பார்க்குறேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படி தான் தெளிவிலிருந்து கருப்பட்டி கொண்டு வராங்களான்னு. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.